பிள்ளைகளுடைய ப்ரோக்ராம்ஸ் ஆசீர்வாதமாக இருப்பதாக. பிள்ளைகளுடைய பரிசு கூட்டங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லாவற்றினாலும் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த துவக்க நேரம் முதல் இறுதி வரைக்கும் ஆவியினுடைய ஆளுகை பிரசன்னம் இங்கே தங்கியிருப்பதாக. எல்லாவற்றையும் உடைய கிருபையுள்ள கரங்களில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2024ஆம் ஆண்டில் நம்முடைய சண்டே ஸ்கூலை முடித்து இந்த ஆனிவர்சரிக்கு வந்திருக்கிற உங்களை அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் வீதமாய் கடந்த ஆண்டிலே மிக அழகாய் சண்டே ஸ்கூலை முடித்து எக்ஸாம் முடித்து இந்த நாளிலே பிள்ளைகள் கற்றுக்கொண்டதை உங்கள் முன்பாக செய்வதற்கு தங்களுடைய பாடல் மூலம் ஸ்கிட் மூலம் அதை வெளிப்படுத்துவதற்கு பிள்ளைகள் வந்திருக்காங்க. பெற்றோர்களும் மற்றவர்களும் அதை ஆமென் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து உங்களை ஒத்துழைப்புக்கு நன்றி. பிள்ளைகளும் அமைதியாக இருந்து அதை அழகாய் செய்து தரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரிக்கு ஆரம்பமாக அருமை தம்பி ஜீஃபனி ஆரம்ப ஜெபம் செய்வான். ஜீஃபனி. அன்புள்ள ஏசப்பா, உண்மை நஞ்சியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்மட்டும் எங்களை காத்துக்கொண்டீங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரியை பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரியிலையும் நடைபெறுகிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நடன நிகழ்ச்சிகள், பாட்டு நிகழ்ச்சிகள், மற்றபடி ஸ்கிட் எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொண்டு உங்கள் நாம் மாத்திரம் மகிமைப்பட்டோம் ஆண்டவரே. நீங்களே வெளிப்படுங்க ஆண்டவரே. இன்னும் வர வேண்டிய அனைவரையும் கூட்டி சேருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் அனைவரையும் காத்துக்கொண்டு நீங்கள் வழிநடத்துங்க, ரத்தம் பூசுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். 6th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகள் பாடுவதற்கு வருகிறார்கள். நன்றி நன்றி
இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவர் உடைய சத்தியம் உனக்கு பரிசியம் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடிக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரே, உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதே உன் கூடாரத்தை அணுகுது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கையிலிடாதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சிறுபத்தையும் எடுத்து போடுவாய். அவன் என் இடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மரித்து வரலி செய்து ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம் பிள்ளைகளை. தேங்க்யூ. வருடம் முழுவதும் நம்மை காத்து வழி நடத்தி வந்த தேவன் இந்த புதிய வருடத்தையும் நம்மை காண செய்தார். இந்த வருடம் முழுவதும் இம்மானுவேலராய் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை தெரிவிக்க ஆடலுடன் உங்களை மகிழ்க்க வருகின்றார்கள் எம் மழலை செல்வங்கள், LKG and UKG பிள்ளைகள். அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. அவர் மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே.
இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மாம்சமாக வந்த அவர் நமக்குள் வாழும் இயேசு அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர் பரலோகத்தை திறந்த அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மாம்சமாக வந்த அவர் நமக்குள் வாழும் இயேசு அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. அடுத்ததாக ஷைன் ஜீசஸ் ஷைன் என்ற பாடலை ஜிஃபனி அண்ட் ஜாஃப்லின் உங்களுக்கு முன்பாக பாட வருகிறார். Lord, the light of your love is shining in the midst of the darkness shining. Jesus, light of the world, shine upon us. Set us free by the truth you now bring us. Shine on me. Shine on me. Shine, Jesus, shine. Fill this land with the Father's glory. Blaze, Spirit, blaze. Set our hearts on fire. Flow, river, flow. Flood the nation with grace and mercy. Send forth your word, Lord, and let there be light. Lord, I come to your awesome presence. From the shadows into your radiance. By your blood I may enter your brightness. Search me, try me, consume all my darkness. Shine on me. Shine on me. Shine, Jesus, shine. Fill this land with the Father's glory. Blaze, Spirit, blaze. Set our hearts on fire. Lord,
கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம் பிள்ளைகளை. ஒருவேளை இந்த நாளிலே பரலோகம் போக முடியுமா என்று ஒரு கேள்வி இருக்குமானால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வருகிறார்கள் 5th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகள். ஒரு ஸ்கிட் மூலம் உங்களுக்கு அதை பதிலளிக்க வருகிறார்கள். என்ன கேப்ரியல், இன்னைக்கு ஒரு கூட்டமா இருக்கு? இன்னைக்கு தெரிஞ்சிடும் மைக்கேல், இவங்க பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கான்னு. பிரைஸ் பி டு யூ லார்ட். எல நீ பைபிள் வாசிக்கிறியா இல்லை ஜபம்தான் பண்ணுறியா? தள்ளு தள்ளு. நீ ஆராதிப்பியால கிளம்பு. நீ மெசேஜ் கேட்டிருக்கியா? மெசேஜ் நேரத்தில் தூங்கிட்டு தானே இருப்ப, கிளம்பு. நீ ஃபெலோஷிப்பில் இருக்கியா? நானாவது 10 ஃபெலோஷிப்பில் இருக்கேன், கிளம்பு. ஆமாம், ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரலையா? போகிறது பரலோகம், அங்கே அழுகையும் இல்லை கண்ணீரும் இல்லை, அதனால தான் விட்டுட்டு வந்துட்டேன். இதுவும் சரிதான். ஃபஸ்ட்டு யாரு? வாங்கப்பா. உன் பேர் என்ன? என் பேரு உப்பு உபவாசம். உன் பேர் இல்லை. எப்படி இருக்கும்? நீங்கள் தானே உலகத்துக்கு உப்பாக இருக்க சொன்னீங்க, அதான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாசமணி. உப்பு சாரமற்று போச்சா? உன் பேர் இங்கே இல்லை. என்னது? என் பேர் இல்லையா? நான் ஆண்டவருக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணினேன், எவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன். என் பேர் எப்படி இல்லாமல் போகும்? நீ எல்லாருக்கும் முன்பாகவும் ஜெபம் பண்ணின. நீ மனுஷர் பார்வைக்கு உபவாசம் இருந்த, அதனால உன்னால உள்ள போக முடியாது. என்ன சொல்கிறீங்க? என்னால் உள்ளே போக முடியாதா? அப்புறம் நான் எங்கே தான் போவேன்? என்னப்பா உப்பு உபவாசம்? அங்கே எண்ணெய் சட்டியில் உப்பு இல்லையாம்மா? வா வா. அடுத்தது யாரு? வாங்கப்பா. என் பேர் நல்லமுத்து. நான் ஊருக்கு நிறையா நல்லது பண்ணியிருக்கேன், ஆண்டவருக்கு நிறையா தசம பாகம் கொடுத்துருக்கேன். திருட்டு ஆண்டவரே, எல்லாம் திருட்டு பண்ணும். நீங்கள் ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஊர் முழுக்க லஞ்சம் வாங்கிட்டு அதில் தசம பாகம் காணிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பெருமையான பேச்சு வேற. இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க ஆண்டவரே. போச்சா? என்ன உள்ள நல்லது பண்ணால் மட்டும் போதாதான், பாவத்தை விட்டு மனம் திரும்பணுமா? ஓ, இது வேறையா? ஸ்தோத்திரம் 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 எசப்பா, எல்லாரும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க எசப்பா, எல்லாரும் பரலோகம் வர உதவி செய்யுங்க எசப்பா, ஒருத்தர் கூட யாருமே நரகத்துக்கு போகாமல் நீங்கள் உதவி செய்யுங்க எசப்பா, எல்லாரும் பரலோகத்துக்கு வர உதவி செய்யுங்க எசப்பா. எசப்பா, நீரே பொறுப்பத்துக் கொள்ளுவாமே. இவங்க என்ன ஏசப்பா இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க? இதெல்லாம் வெறும் பர்ஃபார்மன்ஸ் தான்ப்பா. கேப்ரியல், நீ இரு, இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். என்னம்மா, உன் பேரை சொல்லு. ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. என் பேர் ஜபமணி. நான் நிறைய ஜபம் பண்ணுவேன், வாழ தவிரம் சர்ச்சுக்கு வர போயிடுவேன், அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, கொலாடியில் வேற பாஷை, இது எல்லாம் உள்ள விடாதீங்க ஆண்டவரே. பரலோகமே 2 என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல, என் எதிரி வீட்டுக்காரி பங்குஜோ, அவ பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இல்லை. அப்பாடி, இப்போதான் நிம்மதியாக இருக்கு. என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல, அவள் பேர் இல்லைல்ல, அது போதும். நரகத்துக்கோ அவனை 2ல் 1 பார்த்துக்கிறேன். வாய்ஸ் டேக் மீ. யாரா அந்த லேடி? வா, இந்த போடு போடுது எல்லாம் நம்ம ஆளு தான். கூட்டிட்டு வா. உங்கள் பேர் என்ன? என்னுடைய பேர் கிரேஸ். உங்கள் பேர் இருக்கு. நீங்கள் பூமியில் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரியாகிய உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூப்பிடுறாரு. நீங்கள் உள்ளே போகலாம். உங்கள் பேர் என்ன? என் பேர் பிளஸ்ஸி. உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு பாவமே பண்ணதில்லையே. அப்படியாம்மா, நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்டில் நில்லு. நீ என்ன பாவம் பண்ணியிருக்குன்ட்டு இனிமே நீயே பார்ப்ப. அடுத்து வாங்க. உங்கள் பேர் என்ன? ஐயா, என் பேர் கண்ணம்மா. உன் பேர் இல்லை, நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பலை. அப்படின்னா என்ன? இந்த டிவியில் கூட பாவத்தை பார்த்தேன்னு சொன்னாங்களே. நான் பெசியம்மா வீட்டில் பார்த்தேனே. இதோ இதோ இவங்களா பெசியம்மா.
ஏம்மா இவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சுருக்கேன், என்ன ஒரு நாள் கூட எஸ்பா பற்றி எனக்கு சொன்னதே இல்லையே. சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலமை வந்திருக்குமா பெஸ்ஸிமா? இப்போ புரியுதா? என்னை மன்னிச்சிரு கண்ணம்மா. விடுங்க விடுங்க பெஸ்ஸியம்மா, என்னை விட சொல்லுங்க, என்னை காப்பாத்துங்க. என்னோட பேர் பிரியா. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்? இங்கே என்ன நடக்குது? ஏ பிளெஸ்ஸி, என்ன பண்ணுற நீ? யார் இவங்கெல்லாம்? அதை நாங்கள் சொல்கிறோம். இவங்க பேச வேண்டிய காலத்தில் பேசலை, இப்போ நினைச்சாலும் பேச முடியாது. பிளஸ்ஸி, அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்க ரட்சிக்கப்படாதனால பரலோகம் போக முடியாது. இயேசுவா? பிளெஸ்ஸி, நீ கிறிஸ்டியன் தானே? இயேசுவை பற்றி நீ ஒரு வாட்டி கூட சொல்லவே இல்லையே. உன்னால தான் நான் இங்கே இருக்கேன். நீ சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. ப்ளீஸ், இது என்னோட தப்பு தான். ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க, அவளை விட சொல்லுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் போயிட்டேன். ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. என்னால் தான். ப்ளீஸ், நான் தான் ஆண்டவரை பற்றி அவளுக்கு சொல்லாமல் போயிட்டேன். ப்ளீஸ், நான் சொல்லியிருந்தா அவள் பரலோகம் வந்திருப்பா. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதே இந்த ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லாதது தான் காரணம். இப்போ உன்னால உள்ள போக முடியாது. நான் பண்ணின தப்ப பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்மேல் விழுந்த கடமை. அதை நம்ம தெரிவிக்கலனா நமக்கு ஐயோ. ஆண்டவரை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட சொல்லிடுங்க, எல்லார்கிட்டேயும் சொல்லிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லார்கிட்டேயும் சொல்லிடுங்க. குட்டி குட்டி பூவாய் என்ற பாடலுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைகள் அழகாய் நடனமாடி உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள். குட்டி குட்டி பூவாய். பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே, என் கையினை தூக்கியே கொஞ்சுவேன். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட.
ஹாப்பிதான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே கையில் தூக்கி கொஞ்சுவேன். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்த பிள்ளைகளை. அடுத்ததாக 7th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகள் ஒரு ஸ்கிட் மூலம் உங்களுக்கு விதை என்ற தலைப்பிலே ஒரு ஸ்கிட். விதை. ஜிபிசி சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். விதையாகிய வசனம் நல்ல நிலமாகிய இருதயத்தில் விழுந்தால் நல்ல பலனை கொடுக்கும். நல்ல நிலமாக இல்லை என்றால் அதன் நிலை என்னவாகும் என்பதை குறித்து ஒரு குறு நாடகத்தை காண்போமா? மகனே மகனே, ஆசீர்வதிக்கப்பட்டவனே, இதோ உன் நன்மையை பெற்றுக்கொள். ஃப்ரீயா தராரு, வாங்கிட வேண்டியதுதான். ஃப்ரீயா தரதை விட்டுருவோமா? சரி, இது எவ்வளோ நேரம் தான் கையிலே வைக்கிறது? கை வேலையிட்டா வலிக்குது, காலும் வலிக்குது. சரி, இதை இங்க வச்சுட்டு தூங்குவோம். என்ன சத்தம் கேக்குது? எங்க இருந்து வருது? கரடி மாதிரி சத்தம் கேக்குது. ஐயோ ஐயோ, கரடி கரடி, வா வா, ஓடு ஓடு. இல்ல இல்ல, கரடி இல்ல, ஒரு பையன் பாரு எப்படி தூங்குறான். கீழே விழுந்தாலும் எழும்ப மாட்டான் போல இருக்கே. ஏய் ஏய், அவன் பக்கத்துல ஏதோ வச்சிருக்கான் பாரு. சூப்பரா இருக்கு. நம்ம எடுத்துட்டு ஓடிடலாம். ஐயோ, என்ன விதைய காணோம். சரி, போனா போட்டு, நான் எதுக்காது. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். மகளே, அப்பா, ஏசப்பா. மகளே, ஆசீர்வதிக்கப்பட்டவளே, இதோ உன் நன்மையை பெற்றுக்கொள். நன்றி 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 ஏசப்பா. தேங்க்யூ 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 ஏசப்பா. துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் விட்டுட்டு எனக்கு தந்திருக்கீங்களே ஏசப்பா. நன்றி ஏசப்பா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏசப்பா. துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். ரொம்ப ஓவரா சந்தோஷப்படாத. உனக்கு அப்படி என்னதான் கிடைச்சது? வெறும் விதை தானே. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இதை வச்சு ஒரு சுண்டல் கூட பண்ண முடியாது. இது ஒரு பைசா கூட தேராது. அவங்க சொல்கிறதும் சரிதான். இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? இதை வச்சுட்டு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இது எனக்கு வேண்டாம். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரலடைவான். மகனே மகனே, ஆசீர்வதிக்கப்பட்டவனே, இதோ உன் நன்மையை பெற்றுக்கொள். ஐயோ, நானே இவ்வளோ வெயிட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரேன். இவர் வேற இன்னொரு வெயிட்டை தராரு. என்ன பண்ணுறது? தூக்கி தானே ஆகணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா வெயிட்டையும் தூக்கிறதுக்கு நேனா பிறந்திருக்கிறேன் போல. சரி, வாங்குவோம். ஐயோ, கீழே விழுந்துருச்சு. கையிலேயே நிறைய வெயிட் இருக்கு. இதை எடுத்தா தூக்க முடியாது. சரி, தூக்க வேண்டாம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். மகளே மகளே, ஆசீர்வதிக்கப்பட்டவளே, இதோ உன் நன்மையை பெற்றுக்கொள். நன்றி அப்பா. நீங்கள் தந்த இந்த பொக்கிஷத்தை நான் பத்திரமா வச்சுக்குவேன்.
இதை நீங்கள் பெருக பண்ணுவீங்க அப்பா. நன்றி அப்பா, உங்கள் காருண்யத்தினால எனக்கு இதை தந்தீங்க அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. உங்கள் நன்மையால் என்னை நிரப்புவீங்க அப்பா, நிரப்புவீங்க அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. மகளே, நீ 1 30 100 பலன் கொடுப்பாய். நன்றி அப்பா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். நிகரே இல்லாத தேவன் நீர் என்று பாடுவதற்காக ஹவிலா அண்டு கரணப் வருகிறார்கள். மகிமை
தீபமும் நீ, குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், எங்கள் ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகம் நீ. கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் வினையற்ற வல்ல நாமமே. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் வினையற்ற வல்ல நாமமே. மரண கூறினை ஒடுத்து எழுப்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் நீருடையவரே. மரண கூறினை ஒடுத்து எழுப்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் உடையவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. அடுத்ததாக 8th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகள் ஒரு ஸ்கிட், மன்னா மெஸ். மன்னா மெஸ் என்ற தலைப்பிலே ஒரு ஸ்கிட். எப்பப்பா நல்லா பசிக்குதே, எங்கே போய் சாப்பிட்லாம்? உனக்கு என்னைக்கிடா பசி அடங்கியிருக்கு? சரி சொல்கிறேன் இரு. இங்கே பாரு மன்னா மெஸ் இருக்குது, இங்கே பாரு மதுரா மெஸ் இருக்குது. மதுரா மெஸ் 24 மணி நேரம் திறந்து வச்சோம், கூட்டம் பிச்சுக்கிட்டு போகுதுப்பா. ஆனால் மன்னா மெஸ்ஸு புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் ஃப்ரீ சாப்பாடு போட்டோம், ஒருத்தன் கூட வர மாட்டேங்கிறான். அப்போ நம்ம எதுக்கு அங்கே போனோம்? நீ முதல்ல மன்னா மெஸ்ஸில் சாப்பிட்டு பார்த்துருக்கியா? சாப்பிட்டதெல்லாம் இல்லைப்பா, நம்மளுக்கு டேஸ்ட்டு க்ரௌடு தான் முக்கியம். என்ன சொல்கிற? சரி வா, அப்போனா அங்கேயே போகலாம்.
மேடம் நம்மளும் இவ்வளோ சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கோம், நம்ம கடைக்கு யாருமே வரலையே. நம்மளும் 23 வருஷமாக இந்த ஹோட்டல் தான் நடத்திட்டு இருக்கோம். நம்ம பத்தாவதுக்கும் நம்ம வந்து எந்த ஒரு கலப்படமும் பண்ணாமல் நடத்திட்டு இருக்கோம். நம்ம ஹோட்டலுக்கு யாருமே வரலையே. இப்போ இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே ஆரோக்கியத்தை மறந்துட்டு ருசிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம ஹோட்டல் டேஸ்ட் தெரிஞ்சவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க. நம்மளோட கடமையை ஒழுங்காக செய்வோம். கஸ்டமர்ஸை கூட்டிகிட்டு வர்றது நம்ம எஜமானுடைய வேலை. வாங்கம்மா வாங்க, மதுராக்கு வாங்க, மெய் மறந்து போங்க. தொடக்கறி, எறாக்கறி, புறாக்கறி, சுறாக்கறி. வாங்கம்மா வாங்க, மதுராக்கு வாங்க, மெய் மறந்து போங்க. ரத்த வறுவல், முட்டை வறுவல், மூளை வறுவல், நண்டவியல், இறால் துவையல். வாங்கம்மா வாங்க, மதுராக்கு வாங்க. நத்தலி, பச்சடி, கிச்சடி, மொத்தத்தில் வரிசையடி. நடப்பன, ஊர்வன, பரப்பன, நீந்துவன. பறக்கதில் ட்ரெயின், ஓரதில் ட்ரெயின், நீந்துறதுல ட்ரெயின். இதை தவிர மிச்சம் எல்லாம் இருக்கு. வந்து வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு போங்க. 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 500 ரூபாய்க்கு நடிக்கிறான் பாரு. ஹலோ, மதுரா மெஸ் தானே? ஆமாம் என்னாச்சு? மதுரா மெஸ் தான், சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, நம்ம சபையில் சண்டே கிளாஸ் ஆனிவர்சரி இருக்குது. நினச்சதை விட 50 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. அதனால் ஒரு 50 மட்டன் பிரியாணி பார்சல் கிடைக்குமா? 50 மட்டன் பிரியாணி இருக்கா? 20 இடிக்குது. புடிடி அந்த நாய். அண்ணாச்சி, உங்கள் ஆர்டரு கன்ஃபார்ம் பார்த்துக்கிடுங்க. அப்போனா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரட்டா? அது எப்படி என்னாச்சு ரெடி ஆகும்? எங்கள் ஹோட்டலுக்குன்னு ஒரு தனி நேம் இருக்கு இல்லையா? நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு மட்டும் கொடுக்கறது இல்லை, உணவு, உண்மை, தரம், நிறம் இதெல்லாம் சேர்த்துதானே தரோம். அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் என்னாச்சு. மறக்காமல் வரும்போது பைய கொண்டு வந்துடுங்க. இந்த பிளாஸ்டிக் பேக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு உண்மையாக இருக்கணும்ல. சரி, ஓகே. அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன். வெட்டா? சரி என்னாச்சு. அப்பா வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஒரு வாழைப்பழம் போட்டு சாப்பிட்லாம். நம்மளுக்கு ஒரு சாப்பாடு பார்சல். நானும் 23 வருஷமாக பார்த்து தான் இருக்கேன். கடைக்கு யார் வந்த மாதிரி தெரியல, போன மாதிரியும் தெரியல. எதுக்குமா கடையை வந்து வச்சுருக்கீங்க? இதாப்பா நேற்று வந்தவன் சட்டை போட்டு கரையை தோண்டிட்டான்ல, சொன்னால் நம்ப மாட்டேன். நேற்று அவங்க கடைக்கு சாப்பிட போனேன். சாம்பார் வெள்ளாட்டு கறி வாயில் வச்சாலும் சும்மா வலிக்கிட்டலாம் போகுது. நாக்கிலே சுட நடமாடுதப்பா. உனக்கு திருந்தியே தண்டை மாற்று, இன்னும் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காதீங்க. எங்கள் ஹோட்டலோட நோக்கம் பணம் சம்பாதிக்கிறதோ கூட்டம் சேர்க்கிறதோ கிடையாது. ஆரோக்கியமான உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதுக்காக தான் பாருங்கள், புதன்கிழமை, சனிக்கிழமை, ஏன் ஞாயிற்றுக்கிழமை கூட மனப்பூர்வமாக இலவசமான சாப்பாடு கொடுக்குறோம். சரி கொடுக்குறீங்க, எவன் வரான்? ஈக்காக கூட வர மாட்டேங்குது. இன்னும் வந்தால் கூட ஓட்டுவீங்க, ஈக்காக கூட வர மாட்டேங்குதுல. ஏன் கேள்வி? தரம் இல்லை. எப்படி தரம் இல்லை? எங்களோட தரம் வியாதி படுக்கை எப்போ தெரியும், எங்களோட தரம் சோதனை நேரத்தில் தெரியும். நீங்கள் திருந்த மாட்டீங்க. என்னங்க உங்கள் பார்சல்? ஏதோ அனுபவத்தை சொல்கிறேன், திருந்தி ட்ரெண்டுகளை மாற்றும். இது தேரவே தேராது. எங்கடா போயிட்டு வர? அதை ஏன்டா கேட்குற? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன்டா. என்னாச்சு? டேய், உன்னை நம்பி உன் கூட மதுரா மெஸ்ஸுக்கு வந்த பார்த்தியா? ஒரே மேலேயும் கீழேயுமா போயிட்டுருக்குடா. டாக்டர் எதுவும் மருந்து தரலையா உனக்கு? மருந்தெல்லாம் தரலப்பா. அவ்வளோ பணம் நமக்கு எதுக்கு? அதான் மண்ணா மெஸ்ஸில் சாப்பிட சொல்லியிருக்காரு. இலவச சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். சரி, நமக்கு எல்லாம் செட்டே ஆகாது. சும்மா இல்லாமையா ஹோலந்து, நியூசிலாந்து, பின்லாந்துன்னு சாப்பாடு போயிட்டுருக்கு. நீ எல்லாம் திருந்த மாட்டப்பா. இரு, ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்றேன். மதுரா மெஸ்ஸோட மார்க்கெட்டிங் லீடரை கூப்பிட்றேன். இரு. ஹலோ ஜிப்னி, ஏன்டா? கொஞ்சம் இங்கே ஒருத்தன் வந்து மதுரா மெஸ் தான் கதின்னு கிடக்கிறான் ப்ரோ. இங்கே வாங்க ப்ரோ கொஞ்சம். இருடா வரேன்டா. சொல்கிறா ஜிப்னி. இவன் திருந்தவே மாட்டேங்கிறான் ப்ரோ. மதுரா மெஸ்ஸில் தான் சாப்பிட நான் அடம் பிடிக்கிறான் ப்ரோ. டே ரிஜோ, சொல்கிறதை கேள்றா. நானே அந்த மதுரா மெஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ணுறா. ஒரு வாரம் தலைவலியோடு சுற்றிட்டு இருக்கேன். சொன்னா கேளு, அங்கே போய் நீ ஒன்றும் வாங்கி சாப்பிடாதடா. என்ன ப்ரோ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? போங்க ப்ரோ.
வாடா ஜிப்னி நாம போலாம். இவன் சொன்ன கேட்கவே மாட்டான். இவெல்லாம் திருந்த மாட்டா. என்னங்க மேடம், மணி 10 ஆச்சு, சாப்பாடெல்லாம் இவ்வளோ மீதி இருக்கு, என்ன பண்ணுறதுங்க? இது என்ன பெரிய கேள்வி? நம்ம எப்போதும் செய்கிறது தானே. ரோட்டில் எத்தனையோ பேர் பசியும் பட்டியமா கிடப்பாங்க. சாப்பாடை பேக் பண்ண அவங்களுக்கு போய் கொடுப்போம். என்னம்மா மட்டன் பிரியாணி கேட்டால் என்னம்மா வச்சு விட்ருக்க? அங்கே நம்ம 20 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி படுத்து கிடக்குறாங்க. நிறுத்து நிறுத்து, இப்போ எதுக்கு நீ கூவுற? நீ ஏதோ ஃபங்க்ஷன்னு சொன்னே, என்ன ஃபங்க்ஷன்? சண்டே கிளாஸ் ஆனிவர்சரி. சண்டே கிளாஸ் ஆனிவர்சரினா காலைல ஜபக்கூட்டம் நடந்ததா? ஆமாம். யாருக்கிட்ட சாப்பாடு வாங்கினேன்? நம்ம மன்னா மெஸ்ஸு. அதான் பிரச்சனை. வந்து உட்காருங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி, எப்போவுமே ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது அண்ணாச்சி. இனிமேலாச்சும் திருந்துங்க. அண்ணாச்சிக்கு ஒரு மட்டன் பிரியாணி பார்சல் போட்டு விடுமா? மட்டன் பிரியாணி எங்கே இருக்குங்க? நாய் பிரியாணி தான் இருக்குது. நம்ம மேடத்துலேருந்து பிடிச்ச விஷயமே இதுதான். எல்லாம் நின்ற இடத்துல அப்படியே நில்லுங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். அசிஸ்டன்ட் போய் செக் பண்ணுங்க. மேடம் எல்லாமே சூப்பராக இருக்குது மேடம். ஒரு கலப்படமும் இல்லை மேடம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு ஹோட்டல் நடத்துறதுக்கு உங்களை நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். அவார்ட் கொடுக்கறதுக்கு நான் உங்களை ரெஃபர் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன். ஏன் சைரன் சவுண்டு கேட்குது? இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னு நினைக்கிறேன். அந்த கெட்டு போன சாம்பார் எடுத்து வெளியே ஊற்று. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிருக்கியே எண்ணெய், அதையும் எடுத்து வெளியே ஊற்று. இந்த ஊசி போன சாப்பாடு எடுத்து சக்கன் மண்ணில் போத. சீக்கிரம் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் வராங்க. எல்லாம் நின்ற இடத்துல அப்படியே நில்லுங்க. அசிஸ்டன்ட் போய் செக் பண்ணு. இது என்ன புளிச்ச வாடை வருது? புளி சாதம் எப்படி இருக்கும்? புளிச்ச வாடை தான் வரும். அசிஸ்டன்ட் என்னாச்சு? மேடம் ஒன்றுமே நல்லா இல்லை மேடம். அங்கே நாயோட தோல்லாம் இருக்குது மேடம். அதுக்கு ஆட்டோட தோல் மாதிரியே இல்லை மேடம். அங்கே வந்து நிறையா கலப்படம் பண்ணுறாங்க மேடம். எல்லாத்துலேயும் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எவிடன்ஸ் எடுங்க. நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம். மேடம், நாங்கள் யாருன்னு தெரியுமா? என்னை பார்த்து உங்களுக்கு தெரியுமா? எங்கள் மேடம் யாருன்னு தெரியுமா? எங்கள் மேடம் பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க. எங்கள் மேடம்க்கு நிறையா ஆடியன்ஸ்லாம் இருக்கு, பெரிய ஆள்களாக இருக்காங்க. யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. அசிஸ்டன்ட் சீல் வைங்க. ஐயையோ, இந்த மனுஷி போய் தப்பாக நினச்சிட்டோமே. சரி, இன்னும் சாப்பாடுனா மண்ணா தான். புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மறந்துடாதீங்க. வரட்டும். இந்த ஹோட்டல்லாம் இப்போ இருக்கிற சபைகள். இந்த ஆட்டமும் பாட்டமும் நிறைந்த ஹோட்டல் வந்துட்டு இப்போது இந்த சபைகள்லாம் ரொம்ப நாள் நிலைக்காது. சத்தியம் நிறைந்த சபைகள் தான் நிலையானது. தேவராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு சேர்க்கும். நம்ம ஃபுல் காஸ்பல் பெண்டெகாஸ்டல் சர்ச்சுக்கு வாங்க. இங்கே சத்தியம் சத்தியமாக போதிக்கப்படுகிறது. எல்லாரும் வாங்க, தேவராஜ்யத்துக்கு ஆயத்தமாகும். கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிதான ரட்சிப்புக்காகவும் அவர் செய்த சகல நன்மைகளுக்காகவும் நன்றியாக துதி பலிகளை செலுத்தி அபிஷேகம் பெற்ற ஒரு சந்ததியாக எழும்பி நிற்கிற வருங்கால சபையின் தூண்களான எம் பிள்ளைகள் உங்கள் முன்னே பல மொழிகளில் நடனமாடி மகிழ்க்க வருகின்றார்கள். 3rd and 4th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகள்.
அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். കൂട്ടുകാരെ യേശുവാരെന്നറിയാമോ? ഹേ കൂട്ടുകാരെ, യേശുവാരെന്നറിയാമോ? അവൻ രക്ഷകൻ, നിത്യസ്നേഹിതൻ, നല്ല പാലകൻ കൂടെയിരിക്കുന്നു. അവൻ രക്ഷകൻ, നിത്യസ്നേഹിതൻ, നല്ല പാലകൻ കൂടെയിരിക്കുന്നു. Jesus is my savior. Jesus my redeemer. Jesus is my savior. Jesus my redeemer. Worthy of all praises, hallelujah. Worthy of all praises, hallelujah. యేసునామం జయం జయం, సాతాను శక్తులు లయం లయం. 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 యేసునామము జయం జయము, సాతాను శక్తులు లయం లయము. యేసునామము జయం జయము, సాతాను శక్తులు లయం లయము. హల్లెలూయా హోసన్నా హల్లెలూయా, హల్లెలూయా ఆమేన్. హల్లెలూయా హోసన్నా హల్లెలూయా, హల్లెలూయా ఆమేన్. அபிஷேகம் அபிஷேகம் பெருகி சுவிசேஷத்தின் தேசக்தியால். அபிஷேகம் அபிஷேகம் இறங்கி சுவிசேஷத்தின் தேசக்தியால். ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் பிரிச்செடுக்கும். ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் பிரிச்செடுக்கும். ஒரு பவுலசாய் நான் மாறட்டேன், ராஜ்யங்கள் பிரிச்செடுக்கட்டே. ஒரு பவுலசாய் நான் மாறட்டேன், தேசங்கள் பிரிச்செடுக்கட்டே. ஒரு பவுலசாய் நான் மாறட்டேன், ராஜ்யங்கள்
பிரைஸ் காட். அடுத்ததாக வேதாகமத்தில் உள்ள ஆகமங்களை மன்னனமாக உங்களுக்கு முன்பாக சொல்ல வருகிறாள் செலீனா. ஆதியாகமம், யாத்திராகமம், லேகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், எஸ்ரா, நெகேமியா, 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உணல் பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, ஜோயல், ஆமோஸ், ஒபதியா, ஜோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், நடபதிகள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, திலமான், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின சுவிசேஷம். In English, Genesis, Exodus, Leviticus, Numbers, Deuteronomy, Joshua, Judges, Ruth, 1 Samuel, 2 Samuel, 1 Chronicle, 2 Chronicle, 1 King, 2 King, 1 Chronicle, 2 Chronicle, Ezra, Nehemiah, Ezra, Job, சங்கீதம், நீதிமொழி, Psalms, Proverbs, Ecclesiastes, Song of Solomon, Isaiah, Jeremiah, Lamentation, Ezekiel, Daniel, Hosea, Joel, Amos, Obadiah, Jonah, Micah, Nahum, Habakkuk, Zephaniah, Haggai, Zechariah, Malachi. The New Testament: Matthew, Mark, Luke, John, Acts, Romans, 1 Corinthians, 2 Corinthians, Galatians, Ephesians, Philippians, Colossians, 1 Thessalonians, 2 Thessalonians, 1 Timothy, 2 Timothy, Titus, Philemon, Hebrews, James, 1 Peter, 2 Peter, 1 John, 2 John, 3 John, Jude. The Revelation. அடுத்ததாக ஜோவான் அண்ட் ஜெஸ்லின் என் மீட்பர் என்ற பாடலை பாட வருகிறார்கள். Magariza, ni dani 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 ri sa ga re magarisa ni kavalgal தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார்
கமபத மகரிசா இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே மனமே. அடுத்ததாக 9th 10th 11th 12th பிள்ளைகள் ஒரு விவாத மேடை. அவர்களே உங்களுக்கு என்ன தலைப்பு என்பதை சொல்ல வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எங்களது சண்டே ஸ்கூல் நோக்கம் கிறிஸ்துவை பிள்ளைகளில் உருவாக்குவதே, அதாவது ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்குவதே. வாழ்வதற்கு ஒரு நோக்கம் வேண்டும், வாழ்ந்ததற்கு ஒரு அடையாளம் வேண்டும். பிறர் மனம் வீச தன் மனம் தானம் செய்யும் மலரை போல இயேசு தன் உயிரை சிலுவையில் நமக்காக தந்து தன் மேலான அன்பை வெளிப்படுத்தினார். பிள்ளைகளே, இந்த சமுதாயத்தை கட்டி காக்க வேண்டிய நீங்களே அதனை வெட்டி சாய்ப்பது தவறாக தெரியவில்லையா? உங்கள் தரித்திரம் நீங்கி சரித்திரம் படைக்க வேண்டாமா? சிரிப்புத்தனை கொத்தாக்கி வேத வார்த்தையை உரித்தாக்கி இனிப்பு தரும் இனியவரே, என் உயிரே இயேசுவே, தனி வணக்கம் உமதனிக்கு தாழ்பணிந்து வைக்கின்றோம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் காரணராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி ப்ரோக்ராம் விவாதம் நடத்த இருக்கிற நடுவர் அவர்களே, முற்றத்து முல்லையில் தேனிருந்த வந்திருக்கும் வண்டினங்களே, பெற்றோரே பெரியோரே, எங்களது சண்டே ஸ்கூல் பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் விவாத மேடை குழுக்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். விவாத மேடைக்கு அழைத்து செல்கிறேன், வாருங்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நான் தான் யோவான். நான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அழைப்பும் அபிஷேகமும் பெற்றவன். நான் வனாந்தரத்தில் இருந்தேன். ஒட்டக மயிர் உடை தரித்தவனாக இருந்தேன். இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதே என்னுடைய நோக்கமாயிருந்தது. கிறிஸ்துவின் பக்கம் அநேகரை திருப்பினேன். உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்தினேன். சீக்கிரமாக நான் பணிவிடை ஓட்டத்தையும் முடித்தேன். இருங்க 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 யோவான் அண்ணே, இந்த அழைப்பு அபிஷேகம் அதெல்லாம் இருக்கான்னு எங்களுக்கே தெரியலப்பா. ஆனா நாங்களும் தான் சர்ச்சில் எல்லாம் வரும்போது ஆவில நிரம்புறோம். இப்ப எங்கெங்க வனாந்திரம், நாங்களே வனாந்திரத்துக்கு போறோம். எங்களை தனியே விடுங்கன்னு சொன்னாலும் யாரும் விடுறது கிடையாது. அது மட்டும் கிடையாதுங்க, நாங்க எப்போ போன்ல தான் இருக்கிறோம். அதுவே எங்களுக்கு போதுமான வனாந்திரமா இருக்கு. நாங்க மட்டும்தான் இருக்கிறோம், தனியாகவோ இருக்கிறோம். அந்த வனாந்திரமே போதுமானது. அப்புறம் வழிகாட்டுதலா, அதுவும் இயேசுவுக்கு வழிகாட்டுதலா, அதை பக்காவா பண்றோம். கிழிஞ்சு போன ஜீன்ஸு, பேகி பேண்ட்டு, ஹேர் ஸ்டைல் விதவிதமா முடி வெட்டுறோம், டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் போடுறோம், மாடர்னா இருக்கிறோம். இது போதாதா இயேசுவுக்கு வழிகட்டுறது? நீங்க என்னையோவா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்களும் அநேகரை ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸஸ் மூலமா எங்க பக்கம் பக்கமா திருப்புறோம். இந்த விவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இரு தரப்பினரும் நன்றாக வாதாடுவீர்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வசனத்தின்படி உங்க ஓட்டம் தேவனுடைய திட்டத்தின்படி நன்றாக ஓடி வெற்றியுடன் முடியுங்கள் என்று சொல்லி இந்த விவாதத்தை முடித்துக் கொள்கிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே, உன்னதமான
துதிக்கிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். நான் தான் தாவீது, தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன். என் வீடு காடு தான். எப்போதும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வேன். தேவனை எப்போதும் துதிப்பேன். தனிமையாகத்தான் காட்டில் சுத்திக்கிட்டே இருப்பேன். சிங்கிளா இருந்தாலும் சிங்கமா இருப்பேன். சிங்கத்தையும் கிழிப்பேன். என் வாயில் எப்போதும் துதி இருந்துகிட்டே இருக்கும். துதிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை குறித்து வேதம் என்ன சொல்ற தெரியுமா? நான் சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் என்னோடே இருக்கிறார். என்ன தாவீதண்ணா, நாங்களும் தான் இதயத்தை கவருகிறோம். ஜாலியா டான்ஸ் பண்றோம். ஓ தாவீதண்ணா, நாங்களும் எப்போது இயேசுப்பாவை துதிக்கிறோம். எப்போ எங்க காதுல இயர்போன் இருக்குது. நாங்க எப்போ பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளவு டிஃப்ரெண்டான மியூசிக் கேட்கிறோம். ஜாஸ் மியூசிக், ராக் மியூசிக் எல்லாம் கேட்கிறோம். நாங்களும் தான். இப்ப பாருங்க, எல்லாரும் கைகளை மேத்துங்க. நாங்க எப்போதும் அவரை துதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை எப்படி நீங்க சொல்றீங்க? இப்போ கூட பாருங்க, எங்க கிட்ட எவ்வளவு டிஃப்ரெண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தின் மூலமாக தேவன் மகிழ்ப்பட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மூலமாக எங்க தேவன் பிரியப்படுகிற இல்லையா எங்க ஆராதனையில? நீங்க என்ன பேசிக்கொண்டிருக்கீங்க? நீங்க பண்றதுதான் பிரியமான துதி மாதிரியும், நாங்க பண்றது எதுவும் தேவனுக்கு பிடிக்காத மாதிரி தெரியுது. அண்ணே, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. நல்லது நல்லது, இந்த விவாதத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாட்டு கேட்பதனால் பிரயோஜனம் அல்ல. சத்தமாக பாடுவதுதான், அதாவது துதிப்பதனால நன்மையும் கிடைக்கும், தேவனும் மகிமைப்படுவார், கிரியையும் நடக்கும். துதியினால் எரிகோ உடைந்தது, துதியினால் சிறைச்சாலை கதவு திறந்தது. உன் வாயை விரிவாய் திற, நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லி இந்த விவாதத்தையும் முடித்துக் கொள்ளுகிறோம். நான் தான் தீனாள். நான் யாக்கோவோட ஒரே செல்ல பொண்ணு. எனக்கு 12 சகோதரர் இருந்தாங்க. என்னோட அப்பா கூடாரவாசியா இருந்ததுனால ஒவ்வொரு ஊராக டிராவல் பண்ணுவோம். அப்படி ஒரு நாள் இருக்கும்போது ஊரை சுற்றி பார்க்க போனேன். அப்போ நடந்தது உங்களை யாருக்கு தெரியும்? சிக்கினேன் சிக்கிவிடம். அட தீனாக்கா, நானும் தான் டேஷ்லி பிரின்சஸ். எங்கள் கூட தான் நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. நாங்கள் என்ன உங்களை மாதிரி ஊரை சுற்றி போய்கிட்டு இருக்கிறோமா? என்னோட பேரண்ட்ஸும் எங்கள் அண்ணா அக்கா சொல்கிறதெல்லாம் கேட்டு நாங்கள் அமைதியாக தான் இருக்கிறோம். ஆல்ரெடி தெரியுமே, அந்த காலத்துலையும் இந்த காலத்துலையும் சரி, பெண்களுக்கு சேஃப்டியே கிடையாதுன்னு. அதனால் நாம தான் சேஃபாக இருக்கணும். உங்களை யார் போக சொன்னது? நீங்கள் போனீங்க, அதுக்கு அனுபவப்பட்டீங்க. மிக சிறப்பாக தீனாளின் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. மிக சிறப்பு, மிக சிறப்பு. பழைய தீனாள், புதிய ஜெனரேஷன் தீனாள், நன்றாக வாதாடினீர்கள். இது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது. அந்நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த விவாதத்தை முடித்துக் கொள்ளுகிறோம். விவாதத்தின் இடையிடையே என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது சிசோனா அவர்களே? தற்போது விவாத தலைவனுடைய தலை வெட்டப்பட்டு ஒரு தாளத்தில் வந்து கொண்டிருக்கிறது. மறுபுறத்தில் கோலியாத்தின் தலை தாவீதின் கையில். தீனாள் நிலை மிக பரிதாபமாக உள்ளது. சீக்கியமிடம் சிக்கினதினால் சீரழிவு ஏற்பட்டுள்ளது. இப்போது தீர்ப்பை பார்க்கலாம். இந்த உலகம் நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் செக் வைக்கிற உலகம். அதாவது நாம் எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லுகிற, குற்றப்படுத்துகிற, ஆக்னையை கொடுக்கிற உலகம். அதனால் நாம் யோவானை போல தேவ சித்தம் நிறைவேற்றுகிறவராய்
தாவீதைப் போல துதிக்கிறவராய் தீனாளைப் போல வாழ்க்கையை வீணடிக்காமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து ஜெயமெடுப்போம். அதனால் தான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். வெளிப்பட்டின விசேஷம் 3:22 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆமே. இத்துடன் விவாத மேடை நிறைவேறுகிறது. கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி. கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக 9th to 12th உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மேஷப். உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டதை தந்துட்டீர், ஆசீர்வதித்தீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்தீர். கேட்டதை தந்துட்டீர், ஆசீர்வதித்தீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம்.
இயேசு நல்லவன், அவன் வல்லவன், அவன் தயையோ என்னும் உள்ளது. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலே சுதிச்சிடுங்க அவனே நாமம். பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலே சுதிச்சிடுங்க அவனே நாமம். Hallelujah, 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 hallelujah. மகத்வமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் வருமானம் சக்தியும் வரவும் என் இயேசுவினே. மகத்வமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் வருமானம் சக்தியும் வரவும் என் இயேசுவினே. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. Give thanks. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீர் நின்று என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடன் இருந்தீர், இன்றும் என் அருகில் என் கூட
கண்டீர் என்னை கைவிட மாட்டீர் என்று அளவெல்லாம் அன்பை வைத்து பிள்ளை என்னை காத்தே கிருபை எனக்கு தந்து அபிஷேகம் எங்களுக்கு பெற செய்தீரே. ஆதியும் அந்தமும் படைத்தவரே அதிசயங்கள் நம்மை காண செய்தி தடிகோள சமுத்திரத்தை பிளந்து கொண்டு பாமான தஞ்சனத்தை நடத்தி சென்றீர். வேதம் ஒன்றை போதும் ஹேவனுக்கு கூட்டிச் செல்லும் உங்கள் தட்டை பின்பற்றால் மீராக்கள் வாழ்வை நடக்கவும் ஜனங்களின் பாவத்தை தீர்க்க சிலுவையில் சுமந்து வந்தீரே. செய்யாத குற்றத்திற்கு சிலுவையில் மறித்தார் பரிசுத்த ரத்தத்தினால் பாவத்தை கழுவினார். உலகத்தின் நிச்சய ஆசையெல்லாம் விட்டு ஆவியின் கனிகள் நாம் இங்கு பெறுவோம். Lift your soul to the sky, never let us memory die. In His grace we can fly, He's the total need to cry. Raise your voice, let it ring, center the love He brings. Feel the peace of His hills, feel the King of Kings. Yeah. Ooh yeah. கருவினில் கண்டீர் என்னை கைவிட மாட்டீர் என்று அளவில் தான் அன்பை வைத்து பிள்ளை என்னை காத்து கிருபை எனக்கு தந்து அபிஷேகம் எங்களுக்கு பெற செய்தீரே. கருவினில் கண்டீர் என்னை கைவிட மாட்டீர் என்று அளவில் தான் அன்பை வைத்து பிள்ளை என்னை காத்து கிருபை எனக்கு தந்து அபிஷேகம் எங்களுக்கு பெற செய்தீரே. Starts to beat every time I think about it. The salvation I have, God changed my story and made me this. Now I remember her. I remember the day He saved me. Jesus answered all of my prayers. He rescued my heart and is holding me now. I remember today. The Savior of my life, Savior of my life. It doesn't matter what you have done. the Savior of my life, He can give you a new life. the Savior of my life. God gave His very own Son. He came for us because He is love. He is love. He brought us from the darkness, died for us because He is love. I remember the day He saved me. Jesus is the answer to all of my prayers. He rescued my heart and He's holding me now. I remember the day. The Savior of my life, He's the Savior of my life. It doesn't matter what you have done. The Savior of my life, He can give you a new life. The Savior of my life. Jesus Christ, He came, He won, and now I'm free. The Savior of my life, the Savior of my life. It doesn't matter what you have done. Doesn't matter what you have done. Savior of my life, He gave you a new life. The Savior of my life. Savior of my அடுத்ததாக
ரட்சிப்பின் சந்தோஷம் என்ற ஒரு ஸ்கிட் 9th to 11th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகள். ரட்சிப்பின் சந்தோஷம். டே செல்லங்களா, காலையில் மணி 7 ஆயிடுச்சுடா, எந்திரிங்கடா. உனக்கு ஒரு வேலையில்லை, டெய்லி காலையில் சீக்கிரம் எழுப்பி விட்டுருக்கேன். நான் உங்கள் அப்பாடா, இப்படிலாம் பேசாரா. எந்திரடா, எந்திரிங்கடா, எந்திரடா, டைம் ஆயிட்டு இருக்கு. என்னப்பா டெய்லி காலையில் டெய்லி பைபிள் படிக்க சொல்லிட்டு இருக்கீங்க? டெய்லி பைபிள் படிச்சு ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. வந்து படிடா. என்ன காலையில் ஃபோன் பார்த்துருக்க? நீ பழைய ஆளாகவே இருக்கீங்களேப்பா. பைபிள்லே இப்போல்லாம் ஃபோன் வந்துருச்சு, பைபிளில் படித்தா போதும். எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் பைபிளே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு இத்தனை பைபிள் இருந்தும் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க. என்னப்பா நீங்கள் இப்போல்லாம் ஃபோனில் பைபிளை எடுத்தீங்கனாலே இன்றைய வசனம் வந்துடுது, அதை படிச்சுட்டு போயிட்டே இருக்குங்கப்பா. என்னப்பா நீங்கள் என்னமோ பண்ணி தொலைங்கடா. நேற்று நைட்டு 2 மணிக்கு ஒரு ரீல்ஸ் அமிச்சால, வேற லெவலு. சரிவா போய் டீ குடிச்சிட்டு வருவோமா? போகிற வழியில தான் இருப்பான் அற்புதராஜ், அவனையும் கூட்டிகிட்டு போகலாம். திருநெல்வேலி வாடா, டீ குடிக்க போவோம். யாரதே பார்வோனா? திருநெல்வேலி சீக்கிரம் வாடா. யாரதே பார்வன் தம்பி சீமோனா? சீக்கிரம் வாடா. இருல மூஞ்சி கழிட்டார. உன்னை யாரா பார்க்க போறா, சீக்கிரம் வாடா. சரி அதுவும் கரெக்டு தான். எங்களை பேல வாங்க போகலாம். பாயா பையா கடையா? நம்ம எப்பவும் பாய் கடை தான், வாங்க போ. நேற்று நைட் ரொம்ப சீக்கிரமா 3 மணிக்கே தூங்கிட்ட. அதெல்லாம் நிறைய வேலை. வாங்கப்பா தம்பிக்கலாம், என்ன வேணும்? என்னப்பா வேணும்? எனக்கு ஒரு 3 ரோசஸ். 3 ரோசஸா? சரி. எனக்கு ஒரு 5 ஃப்ளவர் பாய். 5 ஃப்ளவரா? 5 ஃப்ளவர்னா காலிஃப்ளவர் வேணா கேட்டன் தர சாப்பிடுறியா? 3 ரோசஸ் இருக்கும்போது 5 ஃப்ளவர் இருக்க கூடாதா பாய்? எடுத்துட்டு வாங்க பாய். ஏதோ சொல்ற, பார்க்கலாம். அண்ணா எனக்கு ஒரு காஃபி, அப்புறம் 3 சர்ச்சு வடைண்ணா. சர்ச்சு வடையா? சர்ச்சு வடைலாம் டிமாண்டு. இப்போதான் பாஸ்ட் 500 வடை சொல்லிட்டு போயிருக்காரு. சரி அப்போ நான் பாஸ்டே போய் வாங்கிக்கிறேன். 3 உளுந்தோட எடுத்துட்டு வாங்க. என்னமோ பண்ணு பாய். தேங்காய் சட்னி மறந்துடாதீங்க. சரிப்பா. அதுக்கு சர்ச்சு வேற போகணும்டா நாளைக்கு. அங்கே போய் என்னடா? ஆமா நீங்கள் இப்போ கிறிஸ்டின் தானே, அப்படி சர்ச்சுக்கு போய் என்னடா பண்ணுவீங்க? என்னடா ஃப்ரீயா ஏசிடா, போனேன்னா ஜம்முன்னு காத்து வரும், பட்டு தூங்க வேண்டியதுதான். என்னடா சொல்ற? அதுக்குன்னே பால்கனி ஒன்று கட்டி வச்சிருக்காங்க, பின்னாடி போய் ஜம்முன்னு தூங்கலாம். நசமாலுமா? ஆமா. 2 நாளாக வீட்டில் கொசு தொலைல, தூங்கவே முடியல. நானும் வருவா. நம்ம சர்ச்சு தான், தூங்கிக்கலாம். டைமிங் மட்டும் சொல்லல வரேன். டைமிங் 9:30 ஆரம்பிக்கும். எல்லாம் லேட்டாக தான் வருவாங்க. நம்ம ஒரு 11 மணிக்கு போனால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமா போனாதால நிறைய நேரம் தூங்க முடியும். அதான் வேணாம், நம்ம போகிறதாண்டா. அப்படிங்கிறியா? ஆமாம். பாய் டீ எங்க பாய்? சரி கொஞ்சம் சீக்கிரம் குடிங்க. என்னடா பேசிட்டு இருந்தா டீ யாருன்னு போனதே தெரியல பாரு. அம்மிக்கலாம் எங்க போறீங்க? காசு யார் கொடுப்பா? அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க பாய். அக்கவுண்டா? கடன் எலும்பை முறிக்கும். இங்கதான் இருக்கு. நாளைக்கு காலையில வருவோம் பாய். கடன் எலும்பை முறிக்கும். நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கு வரலனா எலும்பு சூப்பு தான் பாத்துக்க போறோம். எட்டி பார்த்தா கடை வந்தோறோம். ஏன் பாய் என்னதா இருந்தாலும் உங்க டீ தான் பாய் கெத்து. என்னதா இருந்தாலும் பாய் கடை தேங்காய் சட்னி தான்ல. சச்சு வாடாடா, அது கிடைக்காம போயிருச்சு. நாளைக்கு போகணுமே அதுக்கு. சரி விடும்ல. ஆப்போசிட்ல ஒருத்தன் வராம பாரு, அவனை இடுறாடி. நம்ம வரம் தெரிஞ்சு திம்பரா வரம் பாரு. எங்கடா பார்த்து வர? மேலே அடிக்கிற கண்ணு தெரியாது. 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. இல்ல இடிச்சிட்டு நீ பாட்டு கம்மியா போற. நாங்க 3 பேர் வந்துட்டு இருக்கோம், உனக்கு கண்ணு தெரியலையா? என்ன வாய் பேசிட்டு இருக்க? புயல் காத்து அடிக்குது. நான் அடிச்சேன்னா போய் பஸ் ஸ்டாப்ல விழுந்துருவோம் பாத்துக்கோ. அவ்வளவுதான் உனக்குலாம். இங்க பாரு வர இரு. நாளைக்கு ஆளு கூட்டிட்டு வந்து அடிக்கிறோம்ல, அவனை ஓடல நீ. ஏலே என்னல நீ அடிப்பேன்னு பார்த்தா போய் விழுகுற. நான்லாம் அவனை அப்பவே அடிச்சு போட்டுருப்பேன். நல்லா அடிச்சிருப்பா. அப்போ நாங்க இருந்தனால தான் நீ தப்பிச்ச. என்னத்தான் போய் போங்களாம். ஆனா நம்ம என்னதான் ரவுடிசம் பண்ணிட்டு ஜாலியா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஏதோ குறையிற மாதிரியே இருக்குடா. கண்டுபிடிச்சிட்டேன். தப்பிச்ச. நாளைக்கு அடிச்சு பிடிச்சிருக்கலாம். ஏன் பார்த்துக்கலாம். சரி நைட்டு ஃபுல்லாக கேம் விளாட்றோம், சர்ச்சுக்கு போய் தூங்குறோம். சரியா? பாய். நாளைக்கு காலையில் சந்திப்போம். உங்கள் அப்பா கேளுன்னு சொல்லு. சரி வாடா தம்பி, கேம் லாகின் பண்ணுறா. வரேன். ஏன்டா சோகமா இருக்க? ஒன்றும் இல்லைடா. விடுறா, நாளைக்கு அடிச்சுக்கலாம்டா. அது இல்லைடா. நீ ஏன்டா சோகமா இருக்க? எதுவும் இல்லைப்பா.
டேய் நைட் 10:30 ஆச்சு, நீ இன்னும் ஃபோன் பார்த்துருக்க. காலையில் அலாரம் சர்ச்சுக்கு வச்சுட்டு இருக்கப்பா, காலை சீக்கிரம் எந்திரிக்க வேணாமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் ஒன்று எழுப்பி விட்றேன், கிளம்பு. சரி நைட்டு வந்துரு வளர். டேய் நீ ஏன்டா சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. டேய் பரவாயில்ல, என்கிட்ட சொல்கிறா. அது என்னன்னு தெரிலப்பா. நைட்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம் விளாட்றேன், காலையிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன். ஆனால் அதில் கிடைக்கிற சந்தோஷம் நிலைக்கவே மாட்டேதுப்பா. ஒரு நிறைவே இல்லை மனசில். டேய் ஒன்றும் ஃபீல் பண்ணாரா, நம்ம வந்து நாளைக்கு சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசுவார். சரிப்பா. இல்லை வாம்ல தூக்கா கண்ணை சொக்குதுல, சீக்கிரம் அங்கே போய் தூங்க தானே போகிறோம். தெரியும் தூங்கிக்கலாம். ஏழை இவ்வளோ நேரமால, சீக்கிரம் வாங்க, தூக்கம் வருதுல்ல. பைபிளா படிக்கிற பசங்களுக்கு கொடு. நாங்கள் அண்ணே சரி கரெக்டாக என்னெல்லாம் பிரச்சனை? கரெக்டாக ஏசி கீழே உட்காந்தாச்சு, ஜம்முன்னு தூங்க வேண்டியதுதான். அவ்வளோதான்ல. புறா 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 என்னடா எப்படி தூங்கிட்டு இருக்க? ஏல என்னண்ணே நீ தான் தூங்கலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்த, ஏன் இப்படி பண்ற? சர்ச்சில் தூங்குறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குங்க பாரு. பைபிள் படிக்கிற மாதிரி தூங்கணும், பாட்டு பாடுற மாதிரி தூங்கணும், ஜோம் பண்ணுற மாதிரி தூங்கணும். அப்போதான் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்களே. சேர்ல பார்த்து தூங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம எல்லா வாரமும் நல்லா தூங்குவோம், இந்த வாரம் பார்த்து தூக்கமே வர மாட்டேங்குது. இவனுங்க வேறு இப்படி தூங்கிட்டு இருக்கிறானுங்க. சரி புது எல்இடி ஸ்க்ரீன்லாம் மாட்டியிருக்கிறாங்க, இதுக்கு வேண்டியாச்சும் கவனிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோன்னு வசனம் சொல்லுது. இப்போ நம்ம உலகத்தில் பார்த்தா, நம்ம உலகத்தில் நம்ம நண்பர்களோட வெளியே சுற்றுவது, இல்லைன்னா நம்ம நண்பர்களோட எங்கே ஸ்நாக்ஸு இல்லை டீ சாப்பிட போகிறது, நண்பர்களோட கேம்ஸ் விளாடுறது, இதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து நமக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான். அது நமக்கு வந்து அந்த சந்தோஷம் வந்து ஒரு பெர்மனெண்ட்டாக இருக்காது. ஆனால் நம்ம ஏசப்பாக்குள்ளே வந்து அவர் மூலமாக கிடைக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒரு நிலையான சந்தோஷம் கிடைக்கும். ரட்சிப்பின் சந்தோஷமா? ரட்சிப்பு கிடைச்சாதான் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குமா? அப்போ நம்ம வாழ்க்கையில் குறைவுபடுறது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் தானா? அப்போ நம்ம இன்னும் ரட்சிக்கவே படலையா? இந்த யாரெல்லாம் நீங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இப்போவே உங்களோட பாவங்களை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணிங்கன்னா அவர் இன்றைக்கி உங்களுக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா, இத்தனை நாள் எனக்கு வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் சந்தோஷமே இல்லை ஏசப்பா. ஆனால் இப்போ எனக்கு வாழ்க்கையில் குறைவு இருக்குது ஏசப்பா. நான் என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்தாலும், ஃபோனில் கேம் விளையாண்டாலும் எனக்கு அந்த சந்தோஷம் வந்து பெர்மனெண்ட்டாக இல்லை ஏசப்பா. எனக்கு உங்களோட ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். டே பாஸ்டர் வராரு, டே எந்திரிங்கடா. டே இல்லை அவளையும் கூப்பிட்டு போகல, வாடா சீக்கிரம். எங்களை பாஸ்டரு தம்பி பிரைஸ்லாட் பாஸ்டர். அப்படியே பிரசங்கம் அப்படியே நெஞ்செல்லாம் உருக்கிருச்சு பாஸ்டர். பாஸ்டர் பிரைஸ்லாட் பாஸ்டர். பிரைஸ்லாட் தம்பி பிரைஸ் கண்ணுலயே இருக்குல்ல. ஏலே வாழை சட்லியே வடை கொடுப்பாங்கன்னு சொன்னா வா போய் சாப்பிடுவோம். நீங்க போங்கடா. ஏலே நம்ம போய் சாப்பிடுவோம். எனக்கு வடை தான் முக்கியம். சீமோன் டேய் பென்னி பிரைஸ்லாட்ரா. எப்பவுமே தூங்குவேன், இன்னைக்கு என்ன அதிசயமா மெசேஜ்லாம் கவனிச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியலடா, நேற்று இருந்து எனக்கு மனசில் வந்து ஒரு நிறைவே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை வாழ்க்கையில். ஆனால் இன்னைக்கு பாஸ்டர் மெசேஜ் கேட்டதுலேருந்து எனக்கு புதுசாக சந்தோஷமாக இருக்குடா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இனி வர எல்லா ப்ரேயருக்கும் நீ கூப்பிடட்டுமா? ஓகேடா. அப்படியா? அப்போ இன்னைக்கு சாயங்காலம் யூத் மீட்டிங் இருக்குது, மறக்காமல் வந்துடு. கண்டிப்பாக வந்துடும்டா. ஏலே ஞாபகம் வந்துருச்சுல, அன்னைக்கு ஒருத்தர் நம்மளை இடிச்சு போனால, அவனுக்கு இன்னைக்கு சண்டை கூப்பிட்டுருக்கேன், வந்து அடிச்சாரலாம்ல. கடையில் போய் டீ குடிச்சிட்டு ஜம்முன்னு போய் அடிக்கிறோம். ஓகேல. பாய் 3 ஸ்பெஷாலிட்டி இருங்களே. டேய் செம்ம காண்டில் இருக்கண்டா. இன்னைக்கு அவன் மட்டும் என் கையில் கிடச்சானா ஏன் உருளைக்கிழங்க உரிக்கிற மாதிரி உரிச்சிருவாள் அவனை கையில். அதெல்லாம் வேணாண்டாடி. என்ன பயப்படுறியா? நீ தானே அடிக்கணும் சுற்றிட்டு இருந்த, இப்போ நீயே வர மாட்டேங்கிற. எனக்கு தெரிஞ்ச வயசுல ஊற்றி விட்டோன்னு பயந்துட்டா அப்படியே. டே மனசில் சரியா பல்லடா, வேணாண்டா. என்னடா நீ என்ன டீ நீ வரல? வந்துருச்சுப்பா குடிங்க.
இல்லை நீ வரையா இல்லையால? நான் வரலடா, எனக்கு சரியா பண்ணலடா. நான் எங்கடா போற அப்படி? நான் சர்ச்சில் யூத் மீட்டிங் போறேன்டா. யூத் மீட்டிங்கா? அதெல்லாம் புதுசாக நடத்துகிறாங்களாடா நம்ம சர்ச்சில்? ஆமாடா, பென்னி என்னை கூப்பிட்டுருக்கான். நான் யூத் மீட்டிங் போறேன்டா, நான் வரலடா. காலைல தூங்குது பத்தாதுன்னு நைட் போய் தூங்க போறியா? என்ன தம்பிங்களா, ஏதோ சண்டைக்குன்னெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. பாய் ஒன்றும் இல்லை பாய், போய் ஒன்றும் இல்லை பாய், போங்க பாய். என்ன பாய் என்னன்னு நினைக்கிறீங்க? இங்கே தான் நான் சாதா டீ கடை பாய், பாம்பேல பெரிய பாய். பெரிய டீ கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா? பெரிய டீ கடையிலையா? சுலேமான் எங்கடா சுலேமான்? இந்த புல்லட் வாப்பா. பாத்தில பாய் தேங்காய் வெட்டுறக்க கத்தி தேட்டிட்டு இருந்தேன், தேங்காய் வெட்டுறக்கா போட்டுருவேன். பாய் நமக்குள்ள இதில் எதுக்கு வைங்க, ஆளு கடஸ்டார். எனக்கு சர்ச்சுக்கு டைம் ஆச்சுடா, நான் கிளம்புறேன்டா. அப்படியே சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா அவ்வளோதான், வாங்க போகலாம். வாங்க பார்த்துக்கலாம், யாருன்னு சொல்லுங்க. பொருள் உள்ள வச்சுக்கிறேன். பாய் வெளியே கீதி எடுத்துடாதீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிரும். சரிங்க பார்த்துக்கலாம், விடுங்க. பாய் அன்னைக்கு சண்டை போட்டேன்னு சொன்னல, அது அவனுக்கு தான் பாய். அவன் தானே, வா பார்த்துக்கலாம். மேலே கை வச்சவன். டே எங்க பாய் இருக்கும்போது எங்க மேலேயே கை வச்சிருவீங்களா? வாங்கல லே நிப்பாட்டு, எங்க பாம்பே பாய் வந்திருக்காரு, பேசல. இப்போ எதா இருந்தாலும் சண்டை போடுற மூல இல்ல, சமாதானமா போய். எங்க போற? அடி மேலே கை வச்சு சும்மா போற, அடி வாங்கிட்டு போடா. என்ன பாய்? ஐயோ பாம்பே பாய்க்கே இந்த நிலைமையா? பாய் இவன் தான் பாய் டீ கடைக்காரனை கூட்டிட்டு வந்து பாம்பே பாய்ன்னு சொன்னான் பாய். எனக்கு ஐயோ அடிக்கிறான். ஆண்டவரே, ஏய் யாரில் நீ டீ கடை பாய் பாம்பே பாய் கூட்டிட்டு வந்து அடி வாங்க வச்சியே? அவன் பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாள. வலிக்குதே. ஐயோ முதுகுல நாலடி சேர்த்து அடிச்சிட்டான்டா, முடியலடா. இன்னைக்கு யூத் மீட்டிங் ரொம்ப இதுவாக இருந்துச்சுடா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே ரொம்ப சந்தோஷம். இனி வர எல்லா பிரேயருக்கும் நான் கூப்பிடுறேன். கண்டிப்பாக கூப்பிடுறேன். ஏய் உன் அண்ணா மாதிரி தெரியுது. அண்ணனா? வலிக்குதே. என்னடா ஆச்சா? நீ போயிட்ட, நீ வாடுக்கு எங்களை பாம்பே பையன் சொல்லி டீ கடைக்காரனை கூட்டிட்டு போய் அவனுக்கு பிடிச்சி அடிச்சு. ஐயோ ஐயோ என்னடா டே, நான் அப்பவே சொன்னேன்டா போகாதீங்கன்ட்டு. அந்த டீ கடை பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டான்டா, நிக்க கூட முடியலடா, முதுகுல நாலடி சேர்த்து அடிச்சிட்டான்டா. என்னடா நான் அப்பவே சொன்னேன்லடா. அவன் கூட பரவாயில்லடா, அவன் பக்கத்தோட தான் மட்டுத்தோட அடிக்கிறான்டா, எக்கி அடிக்கிறான்டா அவன். சரி நான் சொன்னேன்ல, நம்ம கேம் விளையாண்டாலும் ரவுடிசம் பண்ணாலும் நம்ம சந்தோஷம்லாம் பெர்மனண்ட்டாக இருக்காது, நிலைக்காது. நான் இப்போ பாரு சர்ச்சுக்கு போய் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை வந்து பெற்றுட்டு வந்தேன். இப்போ எனக்கு ஃபுல்லாகவே சந்தோஷமாகவே தான் இருக்குது. ஏன்னா எனக்கும் கிடைக்குமாலது? எல்லாத்துக்குமே கிடைக்கும். கிறிஸ்துவனாக இருந்தால் தான் ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைக்கணும் இல்லை, நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணாலே எல்லாத்துக்குமே கிடைக்கும். அப்போ நான்லாம் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டின் தான், இவ்வளோ வருஷம் ஆச்சு, எனக்கு நீ கிடைக்கலையே. அப்படிலாம் இல்லை, யாருனாலும் ஏசப்பா முன்னாடி அறிக்கையிட்டு பாவத்தை அறிக்கையிட்டாலே கிடைக்கும். ஏல பார்வானு நம்மளும் சர்ச்சுக்கு போகிறோம், ரட்சிப்பின் சந்தோஷம் பெறோம். சரியா? ஆமாம் போயிடணும். அவ்வளோதான். ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்பெஷல் சாங் நன்றியோடு நான் பாடிடுவேன். கடந்த 2024ஆம் ஆண்டை அழகாய் கர்த்தர் சண்டே ஸ்கூலை நடத்த உதவி செய்தார். எனவே அதற்கு நன்றி சொல்லும்படியாக நன்றியோடு நான் பாடிடுவேன் என்ற பாடலை பாட வருகிறார்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ். நன்றி செலுத்திடு
எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை வாழ்த்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாய் நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியில் கர்த்தர் குடைந்தீர், இந்த பரிசுகளை வழங்குவதில் குடைந்தீர், எல்லாவற்றையும் நீ சிறப்பாய் நடத்தினதற்காய் நன்றி. தொடர்ந்து 2025 வருஷத்தில் அடுத்த வாரம் சண்டே ஸ்கூல் ஆரம்பிப்பதை அறிகிறீர். ஏளமான பிள்ளைகள் புதிதாக வந்து சேர்வார்களாக. கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தர் வழிநடத்தும், அற்புதங்களை செய்யும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். இந்த சிறுவர் ஊழியத்தில் ஆண்டவரே பாடுபடுகிற எல்லா டீச்சர்ஸுக்காக, செக்ரட்டரிக்காக ஜெபிக்கிறோம். அனைவர் மேலும் தேவ கிருபையும் தேவ சமாதானம் அதிகமாய் பெற்றுக்கொண்டு வாழ, கர்த்தருக்கு மகிமையாக ஜீவிக்க நீர் உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இப்போது நம்முடைய பிள்ளைகள் புசித்து சமாதானத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யும். கிருபையுள்ள கரங்களில் தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எம்முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம்.